இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான கதையை தான் பார்க்க போறோங்க. நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த கதையோட முடிவுல ஒரு அழகான ட்விஸ்ட் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணிடாம கேளுங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? அக்காவை கல்யாணம் செய்து வைத்த பிறகு அம்மாவுக்கு உதவியாக யாருமே இல்லாமல் போனார்கள். அம்மா தனியாக கஷ்டப்படுவதை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னேன். ஆனால் அம்மா சம்மதிக்கவில்லை. வேலைக்காரி எதற்கு? நீ ஒரு கல்யாணம் செய்து கொண்டால் போதும். அப்போது எனக்கு ஒரு மருமகள் கிடைக்குமே, அவளோடு சேர்ந்து வாழலாம். எதை சொன்னாலும் அம்மாவின் பேச்சு என் கல்யாணத்தை சுற்றியே வரும். அம்மா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு திருமணம் செய்யும் பெண்ணை பற்றி பெரிய கனவுகள் உள்ளன. அது நிறைவேறினால்தான் என் கல்யாணம். பெண் பார்க்க ஆரம்பித்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் எனது கனவுகளுக்கு ஈடான ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை. என் கனவு என்னவென்றால், பெண் நல்ல நிறமாக இருக்க வேண்டும், நல்ல உயரமாகவும் முழங்கால் வரை நீண்ட முடி. இந்த விஷயங்களில் நான் சிறிதும் சமரசம் செய்ய தயாராக இல்லை. இந்த பிடிவாதத்திற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஆபீஸில் சேர்ந்து வேலை செய்யும் அருண் அவனுடைய மனைவியை பற்றி பேசுவதே அவனுடைய பொழுதுபோக்கு. அவளுடைய நீண்ட முடி, அழகு எல்லாவற்றையும் பெருமையாக சொல்லி அவன் தற்பெருமை பேசுவதை பார்க்கும் போதெல்லாம் அவளை விட நீண்ட முடி உள்ள பெண்ணை தான் நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். அதனால்தான் பெண் பார்த்தல் நீண்டு கொண்டே போனது. உயரமான பெண்ணுக்கு நிறம் குறைவாக இருக்கும். நிறமும் உயரமும் உள்ள பெண்ணுக்கு முழங்கால் வரை முடி இருக்காது. இப்படி பெண் பார்த்து பார்த்து நானும் அம்மாவும் சலித்து போனோம். உண்மையில் என் அம்மாவுக்கு பார்த்த எல்லா பெண்களையுமே பிடித்திருந்தது. ஆனால் என் பிடிவாதத்தால் எதுவும் நடக்கவில்லை. ஏம்பா, உன் கல்யாணம் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசை. அதை பார்த்துவிட்டு நான் கண்ணை மூட வேண்டாமா என்று அம்மா அடிக்கடி கூறுவார். அம்மாவின் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. அப்போதுதான் அம்மா ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்து சொன்னாள், மோகன், நீ போய் இந்த பெண்ணை பார், நல்ல பெண், நீ சொல்லும் கனவுகளுக்கு எல்லாம் ஈடானவள் என்றாள் அம்மா. நான் போய் அந்த பெண்ணை பார்த்தேன். அவளை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. என் கனவில் இருந்தது போலவே உயரமான முழங்கால் வரை முடி உள்ள பெண். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நிறம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இருந்தாலும் முழங்கால் வரை முடி இருப்பதாலும் அம்மாவுக்கு அவளை பிடித்திருந்ததாலும் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன். கல்யாணமும் விரைவில் நடந்து முடிந்தது. ஆனால் கல்யாணம் முடிந்த இரவு, அதாவது முதல் இரவு, பால் கிளாஸுடன் என் அறைக்கு வந்த அவளை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏய், உன்னுடைய முடிக்கு என்ன ஆயிற்று? உன் முடியை வெட்டி விட்டாயா என்று கேட்டேன். இல்லையே, என் முடியே இவ்வளவுதான், இதைவிட அதிகம் எப்போதும் இருந்ததில்லையே என்றாள் என் மனைவி. நான் உன்னை பெண் பார்க்க வந்த போதும் கல்யாணத்தில் உன்னை பார்க்கும் போதெல்லாம் முழங்கால் வரை முடியிருந்ததே, அதுவா? அது தோப்பா முடி என்று என் மனைவி மிகவும் சாதாரணமாக சொன்னாள். என்ன, அப்படி என்றால் நீ என்னை ஏமாற்றினாயா? என்னங்க ஏமாத்தின? எனக்கு நல்ல முடி இருக்கு, முழங்கால் வரை இல்லை என்பதுதான் வித்தியாசம் என்றாள் என் மனைவி. கல்யாணம் செய்யும் பெண்ணுக்கு முழங்கால் வரை முடி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் இப்போது என்று என் மனம் குமுறியது. ஏங்க, நீங்க பெண் பார்க்க வரப்பே இதெல்லாம் கேட்டிருக்க கூடாதா? இது அசல் முடியா இல்லை தோப்பாவா என்று? எப்படி கேட்பது? பார்க்கும்போது முழங்கால் வரை முடியிருந்தது. பிறகு அது அசலா இல்லையா என்று பிடித்து இழுத்து பார்க்கவா முடியும்? இது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. நாளைக்கே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். விடுந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்று கோபத்துடன் அவளுக்கு புறமுதுகு காட்டி திரும்பி உறங்கினேன். காலையில் அம்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். அம்மா உறக்க சிரித்தாள். என் மருமகள் ஒன்றும் உன்னை ஏமாற்றவில்லை. நான் சொல்லிதான் அவள் பெண் பார்க்க வந்த நாளில் அப்படி வந்தாள். முதலில் அவள் சம்மதிக்கவில்லை. நான் நிர்பந்தித்த போதுதான் அவள் அதற்கு இணங்கினாள். நீ எத்தனை பெண்களை பார்த்தாய்? ஒவ்வொருத்தையும் குறை சொல்லி நீ ஒதுக்கிவிட்டாய். இப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கட்டும் என்று நினைத்தேன் என்றாள் அம்மா. ஆனாலும் அம்மா, என்னை நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஏமாற்றி விட்டீர்கள் என்று நான் குமுறினேன். அவள் நல்ல பெண். அதை மனதில் வைத்து கொண்டுதான் அவளை உனக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். முடியும் அழகும் மட்டும் பார்த்தால் போதாது, மனதிலும் அழகு இருக்க வேண்டும். முழங்கால் வரை முடி இல்லாவிட்டாலும் அவளுக்கு நல்ல மனது உள்ளது. இதை புரிந்து கொண்டு அவளுடன் நல்லபடியாக வாழ பழகிக்கொள் என்றாள் அம்மா. அம்மா சொன்னது உண்மைதான். காலம் அதை எனக்கு காட்டிவிட்டது. முழங்கால் வரை முடியில்லாவிட்டாலும் அவள் ஒரு சிறந்த மனைவியாக இருந்தாள். என் விஷயங்களை எல்லாம் அவள் குறைவில்லாமல் பார்த்து கொள்கிறாள். அம்மாவை ஒரு வேலையும் செய்ய விடாமல் அவளே வீட்டு வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாள். என் அப்பாவை தன் அப்பாவாக நினைத்து பராமரிக்கிறாள். இன்று அவள் இந்த வீட்டின் ஒளிவிளக்கு. பிறகு வெளியே எங்காவது போக நேர்ந்தால் அவளுடைய முடி முழங்கால் வரை இல்லாவிட்டாலும் இருக்கும் முடியை சீவி அழகு பார்த்து கொள்ள நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறாள். இப்பொழுது அந்த நீளத்தையும் கொஞ்சம் குறைத்தால் என்ன என்று
நான் யோசிக்கிறேன். உண்மையில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. யாரோ சொன்னது போல இந்த உருவமும் அழகும் மட்டும் பார்த்து கல்யாணம் செய்வது வீட்டின் வண்ணத்தை பார்த்து வீடு வாங்குவது போலதான். தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நல்ல மனசோட இருக்காளான்னு தான் பார்க்கணும். ரொம்ப அழகா இல்லைனாலும் ஓரளவுக்கு அழகா இருந்தா போதுங்க. பையனுக்கும் அதே தாங்க. ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவு இருந்தா கூட போதுங்க. அவன் நல்ல பையனா அந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா இருந்தா போதும். என்னங்க நான் சொல்றது சரிதானே? இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.